So അപ്പോൾ ഫ്രണ്ട്സ് നമ്മൾ കഴിഞ്ഞ തവണ ഇൻഡോർ ആയിട്ട് വേജ ഫിഷിൻ്റെ വീഡിയോ എടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അന്ന് തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു പാർട്ട് 2 അതിൽ നമ്മൾ ഈ ബാക്കിൽ കാണുന്ന ആ ഒരു ടാങ്ക് സെറ്റപ്പ്. അപ്പോൾ അതാണ് നമ്മൾ ഇന്നത്തെ വീഡിയോയിലൂടെ ചെയ്യാൻ പോകുന്നത്. അപ്പോൾ ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ വേജ ഫിഷ് ഫാമാണ്. ആ ഫാമിക്കാണ് ഞാനിപ്പോൾ ഇവിടെ എത്തിയിട്ടുള്ളത്. നമ്മൾ കഴിഞ്ഞ ആ ഫാമിൽ കണ്ടപ്പോൾ അവിടെ ഇൻഡോർ ആയിട്ടുള്ള വേജ എങ്ങനെയുണ്ട്, സംഭവം അടിപൊളിയായിട്ടില്ലേ, അടിപൊളി ലുക്കാണ്. അപ്പോൾ അതെങ്ങനെയാണ് അവിടെ വളർത്തുന്നത്, അതിൻ്റെ ബ്രീഡിങ് കാര്യങ്ങളൊക്കെ, അതിൻ്റെ കുഞ്ഞുങ്ങളെ വളർത്തുന്നത്, അതിന് വേണ്ടിയിട്ടാണ് ഇത്രയും വലിയ ടാങ്ക് ഇവിടെ സെറ്റപ്പ് ആക്കിയിട്ടുള്ളത്. അപ്പോൾ എങ്ങനെയാണ് ഈ ടാങ്ക് ഉണ്ടാക്കിയിട്ടുള്ളത്, എങ്ങനെയാണ് ഇതിൻ്റെ ഫിൽട്രേഷൻ സിസ്റ്റം, അതൊക്കെ നമ്മൾ വീഡിയോയുടെ പറയുന്നുണ്ട്. പിന്നെ നമ്മൾ ടാങ്കിലേക്ക് ഇറങ്ങിയിട്ട് ഫിഷിനെ പിടിക്കുന്നുണ്ട് ഇന്നത്തെ വീഡിയോയിൽ. ഓക്കെ, അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ ഈ ഒരു ടാങ്ക് സെറ്റപ്പിൻ്റെ വീഡിയോ ഉണ്ട്. അപ്പോൾ എല്ലാവരും ഇന്നത്തെ വീഡിയോ വാച്ച് ചെയ്യാം. ഓക്കെ, അപ്പോൾ ഫ്രണ്ട്സ് ഇതാണ് ഫാം. എങ്ങനെയുണ്ട് ആ ടാങ്ക്? എത്രയോ അടിക്കണക്കിന് ടാങ്കാണ് ഇവിടെ നിർമ്മിച്ചിട്ടുള്ളത്. അപ്പോൾ ടാങ്ക് ഇപ്പോൾ വന്നപ്പോൾ ഒരു പകുതിയോളം 3/4 ഭാഗവും പണി ഇവിടെ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. ഇപ്പോഴും വർക്ക് നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്, ഫിൽട്രേഷൻ്റെ വർക്ക് നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ നമുക്ക് ഏകദേശം കുറച്ച് ഒരുവിധം ആയിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് ഓരോന്ന് നമുക്ക് ഇവനോട് ചോദിച്ച് നോക്കാം. ഓക്കെ, എന്താ ഇപ്പോൾ അത് മാറ്റം? വന്നപ്പോൾ ഒന്നും ഉണ്ടായിരുന്നില്ല, ഇപ്പോൾ ഫുള്ള് ടാങ്കായി. ഇത് എന്നതാണ് ഇത്? இதெல்லாம் ஃபில்டர்ஸ் ப்ரோ, ஃபில்டர் சிஸ்டம். சம் மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வச்சு பண்ணுது. ஸோ பாக் ஃபில்டர், சம் ஃபில்டர், வெறும் டாப் ஃபில்டர் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஸ்டில் கோயிங் ஆன். எல்லா ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஃபில்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த ஓடு கட்டணும். ஓடு வந்து மீடியா ப்ரோ. இந்த லைக் ஓடை வந்து உடச்சு போட்டு போடுறது. ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக மீடியா தான். ஸோ இது ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து பிளான்ஸ் பண்ணி வச்சு பண்ற மாதிரி பாக் ஃபில்டர் மாதிரி பிளான்ஸ், அது பிளான்ஸ் தான் ஃபில்டர் பண்ற மாதிரி. ஸோ அந்த பிளான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கு. ஃபியூச்சர்ல அந்த சிஸ்டம் ஃபில்டர்லாம் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு, ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளானிங். அந்த டேங்க் சைஸ். ஆமாம், இது அடியிலையும் போகும். அந்த அண்டர் த ஃபில்டர் கூட. எத்தனை லிட்டர் இருக்கு இந்த டேங்க்? லிட்டர் கெப்பாசிட்டி தெரியாது, பட் 25 ஃபீட் ரைட் சைடு இருக்கிறது, லெஃப்ட் சைடு இருக்கிறது லைக் 15 ஃபீட். அங்க இருக்கிறதெல்லாம் 40 ஃபீட், அந்த லாஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஃபுல் 40 ஃபீட். அங்க பிரெத் வந்து 10 ஃபீட் 8 ஃபீட் அந்த மாதிரி போகும். இப்போதைக்கு பேசிக் ஃபில்டர் போட்டிருக்கேன். டாப் ஃபில்டர் மாதிரி தான். கீழே வந்து லைக் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்க்கு வந்து இது போட்டிருக்கேன், ஓடு போட்டிருக்கேன். மேலே ஸ்பாஞ்சு. ஸோ ஸ்பாஞ்ச் அலசி போட்டிருந்தா உங்களுக்கு வாட்டர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் ஓரளவுக்கு. ஃபார் டெம்பரரி சேக் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ மீடியாஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணினதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு இதாயிடும். வாட்டர் நல்லா கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும். ஸ்மால் பேபிஸ் லைக் ஒரு 2 இன்ச் இருக்கும். அது ஆல்ரெடி 2 இன்ச். மேலேருந்து பார்க்குறதுக்கு ஸ்மாலாக தெரியுது, பட் ஜென்ரலாக 2 இன்ச் இருக்கு. என்ன செட்டப்? ட்ரிஃப்ட் ஃபுட் செட்டப்பாக இருக்கு. ட்ரிஃப்ட் ஃபுட்டெல்லாம் அதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஹோம் மாதிரி. எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரிஃப்ட் ஃபுட் கிட்ட தான் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் கிடைச்சா நல்ல க்ரோத்து, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ட்ரிஃப்ட் ஃபுட் இன்னும் ஜாஸ்தி ப்ராசஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபிஷ்ஷுக்கு இത്രയും വലിയ பிக் சைஸ் டேங்க் போடுறது க்ரோத் நல்லா இருக்கும் ப்ரோ. இது ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு அமெரிக்கன் சிக்லெட். ஸோ எவ்வளோக்குள்ள ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோக்குள்ள க்ரோத் நல்லா இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதில் வந்து கிரேட் வைஸ் செப்பரேட் பண்ணிவிடுவேன். இப்போ 500 பேபிஸ் இருக்குது அப்படின்னா டாப் 100, அப்புறம் நெக்ஸ்ட் 100, அப்புறம் ரிமைனிங் ஃபிஷஸ் அப்படி இது பண்ணிவிடுவேன். இதெல்லாம் டாப் 100 பேபிஸ். ஸோ மோஸ்ட்லி சேலுக்கு வரதெல்லாம் இதுதான் வரும். இதில் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் செல் பண்ணுவேன். இங்கேயும் பெரிய டேங்க் இருக்குல்ல, போடல இல்லை ஃபிஷ் ஒன்றும் போடல. ஜஸ்ட் ஏஜ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுது. ஸோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் போட்டுடலாம். ஸோ சேம் டேங்க் தான். அடியில் ஃபுல்லாக கேப் இருக்கும். இது இந்த ஒரு டேங்க் மட்டும் 1.5 லேக் லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ஆமாம் யா இது ஃபில்டர் அது. ஸோ இதே மாதிரி காப்பி அந்த சைடு. லைக் அந்த லாஸ்ட்ல இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இது என்ன பர்பஸ்க்கு கேக்குறீங்க? டெப்த் 4.5 ஃபீட். இந்த டேங்குக்கு என்ன பர்பஸ்? இதுல வந்து லைக் இமிடியேட்டா பேபிஸ் கொண்டு வந்து விடுறது, அப்புறம் கஸ்டமருக்கு குவாரண்டைன் பண்ற மாதிரி. ஸோ டேங்க்ல விட்ட அப்படின்னா உள்ள அப்படி பண்ணிடுவேன். இப்போ ஏதாவது கஸ்டமர் ஒரு 10-15 ஃபிஷஸ் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இதுல போட்டு விட்டுருவேன். அதுக்குதான் இது ஃபுல்லா லைனா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும்.
இதில் இப்போ டெம்பரரியாக சும்மா ஒரு இந்த பிளாட்டிஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுருக்கேன். அப்புறம் அப்புறம் அந்த கேரளாவில் இதெல்லாம் வாங்கினேன், அல்பைனோ குருபன்சிஸ் எல்லாம் வாங்கினது. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் சும்மா ஒரு டெம்பரரி பீங்க்கு இது வச்சுருக்கேன். ಟ್ಯಾಂಕ್ ಸೈಜ್ ವ್ಯತ್ಯಾಸ ಬರುತ್ತೆ. இது ஃபுல் 40 ஃபீட் ப்ரோ, 40 ஃபீட் 10 ஃபீட் வித்து. ஸோ அது லாஸ்ட் வரைக்கும் போகும். எல்லாம் சிமிலர் தான். இதுவும் சேம் பேசிக் ஃபில்டர் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ப்ரொவிஷன் வந்து ஃபியூச்சரில் அப்படியே வந்து மீடியாஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பாக் ஃபில்டர் இல்லைன்னா சம் ஃபில்டர் பண்ணிடுவேன். இது எத்தனை டேங்க் இப்போ மொத்தமே இருக்குங்க? மொத்தம் அபவுட் எல்லாம் அந்த சைடு இருக்கிற 2 இது எல்லாம் சேர்த்து ஓவரால் 300 இருக்கும். 300 எல்லாமே சிமெண்ட் டேங்கா? எல்லாம் சிமெண்ட் தான். இதுல பெருசா ஃபிஷ் இருக்கு என்ன ப்ரோ? இதுல வந்து மார்பிள் ஃபெனஸ்டேட்டஸ் இதெல்லாம் எக்ஸாட்டிக் தான். இது எல்லாமே ரெட் மார்பிள் ஃபெனஸ்டேட்டஸ், சாண்டா கிளாஸ், அப்புறம் கொய் ஃபெனஸ்டேட்டஸ் இதெல்லாம் இருக்கும். அது போக அர்ஜென்டியாஸ், அப்புறம் மிளந்தோரஸ், ஒரு சில வெரைட்டிஸ் இதில் விட்டுருப்பேன். ப்ரீடிங் பர்பஸ் இருக்கா? ப்ரீடிங் இதுதான் மெயின் ப்ரீடிங் பர்பஸ் தான். ப்ரீடிங் பர்பஸ் தான். ஃபுல் சிமெண்ட் ஃபுல்லாமே ப்ரீடிங். பேபிஸ் growth அல்ல. பேபிஸ் growth வந்து அதான் பேபிஸ் செப்பரேட்டா எடுத்து க்ரூம் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து அந்த ஸ்மால் டேங்க்ல விட்டுரு. அப்புறம் அடுத்தடுத்த சைஸ்ல மூவ் பண்ணிடுவோம். பட் இது இந்த 40 ஃபீட் ஃபுல்லா ப்ரீடிங் பர்பஸ் தான். ஃபுல்லா பெரிய ஃபிஷஸ்க்கு தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் காட் ட்ராகன் இதெல்லாம் ரொம்ப ஷையாக இருக்கும் ஃபிஷ். ஸோ அதனால தெரியாது நம்மளுக்கு. அந்த மேலே வந்தாவே அடியில் போய் ஒழிஞ்சுக்கும் ட்ரிஃப்ட்டுக்குள்ளெல்லாம். இது டெலிட் பண்ணிடுங்க. இது எந்த பர்பஸ்ல இந்த மண்கலங்களாக்க? இது ஃபுல்லா ப்ரீடிங் பர்பஸ் ப்ரோ. ப்ரீடிங் பர்பஸ். ஆமாமா. மண்கலங்கள்ல ப்ரீடிங் செய்யறது. ஆமா. இதுல தான் வந்து ஒரு இருட்டா இருக்கும். உள்ள வந்து மேல் ஃபீமேல் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணும். சோ உள்ள போய் ப்ரீட் ஆயிடும். டார்க் ஃபீல் வேணும். ஆமா. ஆக்சுவலா ஃபிஷ் டார்க் ஃபிஷ் பிளேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும். சோ அதுக்கு தான் ட்ரிஃப்ட் வுட் இதெல்லாம் வைக்கிறது. சோ உள்ள இதுதான் மெயின் ப்ரீடிங். இது இந்த டேங்க் 40 அடி சைஸ் இருக்கு. இந்த டேங்க் சைஸ் என்ன வரணும்? இது ஆக்சுவலி 25 வரும். 25 24 வரும். அதுல 16 வரும். பட் பிளான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 25. சரி, இங்க இந்த சைடு ஃபுல்லா 25, அந்த சைடு ஃபுல்லா 15 வரும். இந்த டேங்க் 40 அடி டேங்க். இந்த டேங்க் என்ன எத்தனை சைஸ் இருக்கு இப்போ? இதெல்லாம் 25. அதாவது அந்த ஃபில்டருக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் 25. சோ அதுக்கு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் 15 வரும். சோ இதுவும் 40 ஃபீட்ல டிவைட் பண்ணது. இந்த மாடல்ல எந்த யூஸ் செய்திருக்கிறது? ஃப்ளோர் இது வந்து ஷீட் தான் ப்ரோ. இது வந்து 100% டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு. மீதி எல்லாம் வந்து தகர ஷீட்டு. ஸோ அது மாதிரி தான் அந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சம் இல்லை. அதுதான் ஒன்றும் ஃபிஷ் ஒன்றும் பண்ணாது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பைப் வருது பார்த்தீங்களா, மழை பெஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியெல்லாம் தோப்புக்கு விட்டுட்டு அகைன் கிளியர் ஆகிடும்ல. 2-3 டேஸ் பெஞ்சதுக்கு அப்புறம் 4th day 5th day கிளியராக வாட்டர் வரும்ல. அதெல்லாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த டேங்கை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு சில 2-3 டேங்க்ஸ் காலி பண்ணி அதில் ரெயின் வாட்டர் ஃபில் பண்ணி ஸோ டாப் அப் பண்ணுறதுக்குலாம் அந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இன்க்ளூடிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிளைமேட் கேரளா கிளைமேட் கோயம்புத்தூர் அதோட கொஞ்சம் ஓரளவுக்கு இது கேரளால சில்னஸ் ஜாஸ்தி வரும்ல மழை டைம்லாம். இங்க அப்படி வராது. ஸ்டில் ஒர்க் ஃபுல்லா முடியல. ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைட்ல இந்த பிளாஸ்டிக் ஷீட் போட்டு கவர் பண்ணிடுவோம். ஸோ தட் உள்ள வந்துட்டு சில்னஸ் இறங்காது. ஃபிஷ்ஷுக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபான கம்ஃபர்டபுளான ஒரு இதா இருக்கும் என்விரான்மெண்ட் ப்ரீட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும். பிவிசி பைப்பு. ஆமாமா, இது பிவிசி பைப். இது வந்து வீஜா இல்ல, உள்ள போற ஃபிஷ் எல்லாம். இது வந்து அந்த ரெயின்போ ஷார்க்கு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அன்இட்டன் ஃபுட் எல்லாம் அது சாப்பிட்டுக்கும் ஓரளவுக்கு. ஆமா, அந்த அமோனியா ஸ்பைக் எல்லாம் அது கொஞ்சம் சேவ் பண்ணும் அந்த ஃபிஷ். ஸோ எல்லா வீஜா டேங்க்லயும் உங்களுக்கு டேங்க் மேட் வந்து சில்வர் ஷாக் விட்டுருப்பேன். ஸோ இது வந்து ஹைடிங் ஸ்பேஸ் தான். ஹைடிங் ஸ்பேஸ் சம்டைம்ஸ் ப்ரீடிங்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கும் பிவிசி பைப் எல்லாம். அங்க ட்ரிஃப்ட் வுட், அப்புறம் லாஸ்ட்ல பானை வச்சுட்டா அந்த மண் பானை வச்சா அதுல ப்ரீடிங் யூஸ் ஆயிக்கும். ஆமா, ஃபில்டர் ஒர்க். ஆமா, இது இங்க அது வந்து ட்ரிஃப்ட் வுட் ப்ரோ. ஃபுல்லா ட்ரிஃப்ட் வுட் ப்ராசஸ் பண்றது. ஸோ இது சிங்கார் வரைக்கும் இந்த தொட்டியில் விட்டுருவோம். இது மாதிரி இடையில வந்து நிறைய தொட்டி ட்ரிஃப்ட் வுட் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது ட்ரிஃப்ட் வுட் ஆனதுக்கப்புறம் இடையில எங்கே தொட்டிக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறோம். எத்தனை மாசம் இருக்கும்? அது இருக்கும், பெரிய சைஸ் இருந்தால் ஒரு 6-7 months கூட இருக்கும். இப்போ 4 அடி ஆயிருக்கு. என்ன ப்ரோ, இது ஃபில்டர் மேலே ஃபுல்லாக ஃபில்டர். உள்ள போயிட்டு அந்த சைடு ஓப்பன் தான்.
இந்த டேங்க்ல எത്ര ஃபிஷ் இருக்கும் பெரிய சைஸ்? அது விடலாம், எவ்வளோ வேணா விடலாம், ஈவன் thousands கூட விடலாம். பட் நான் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 வச்சுக்குவேன், அவ்வளோதான். இதுவும் ப்ரீடிங் பர்பஸ்னு வேணும். ஆமாம் ப்ரோ, எல்லாமே ப்ரீடிங் பர்பஸ் தான். நாம ஃபர்ஸ்ட் வந்தவங்க கண்ட டேங்க் செட்டப். ஆமாம் ப்ரோ, பேபிஸ். ஃபுல் பேபிஸ் தான். ஆமாம், இது மட்டும் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டு பண்ணியிருக்கு, சும்மா ஃப்ளவர் பாட்டு போட்டு அங்கே போட்டு பண்ணது. ஸோ இது எல்லாமே அப்படி, இது வந்து அந்த இரும்பு வச்சு போட்டு பண்ணது. சின்ன பேபிஸ் தான். ஆமாம், ஃபுல் சின்ன பேபிஸ் தான். இது ஃபர்ஸ்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ண ஃபார்ம் இது. இந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஒன், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்துச்சு. டேங்க் குறைய இருக்கு. ഇവിടെ എന്താ டேங்க்? இது வந்து 50 feet டேங்க் வரும் ப்ரோ, சென்டர் டு சென்டர். ஸோ இப்படி போய் அப்படி போய் அங்கே ஆர்ச் ஷேப்பில் வரும். இது வந்து நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு வேண்டி மட்டும் பிளாக் பண்ணி எல்லா ஃபிஷ்ஷும் இதில் விட்டுட்டோம். சில வெரைட்டிஸ் மட்டும், சர்டன் வெரைட்டிஸ் மட்டும் இந்த டேங்க்ல இருக்கு. ഫ്രണ്ട്സ്, ഞാനിപ്പോൾ വേജ ഫാമിൻ്റെ വലിയ വലിയ ഫിഷ്, വേജാലിലെ വലിയ വലിയ ഫിഷുകളുണ്ടല്ലോ, അതിപ്പോൾ ഈ ടാങ്കിലേക്ക് ഇറങ്ങിയിട്ട് എടുക്കുകയാണ്. അപ്പോൾ ആദ്യമായിട്ടാണ് ഞാൻ അങ്ങനെ സംഭവം ചെയ്യുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് സഹായിക്കാൻ നമ്മളെ ഏട്ടനുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് ഓരോന്നെടുത്ത് അത് ഏതൊക്കെയാണ് ഐറ്റം നോക്കി നോക്കാം. இது என்ன விஷயம் நம்ம பிடிச்சது? இது அது வந்து லெஜெண்ட் கிராஸ் ஃபேடர். அந்த ஆமாமாங்க, ஹம்ப், அதான் லெஜெண்ட் கூட கிராஸ் பண்ணதுனால ஹம்ப் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஸ்பில்லா, அது வந்து காப்பர் ஹெட்ரோஸ்பில்லா. பாடியில் காப்பர் கலர் ரொம்ப ரேர், அது ஆக்சுவலி மோஸ்ட்லி க்ரீன் கலர் தான் வரும். இது வந்து ஒரு ஸ்பீஷிஸ் மட்டும் காப்பர் கலர் வரும். அது அப்புறம் அங்கே பிடிச்சிருக்காங்க பாருங்க. ஆனால் இது விடுங்க, இது வந்து பிளாக் பெல்ட் ப்ரோ. பெரிய இது வந்து பிளாக் பெல்ட். ஸோ அது இன்னொரு ஃபிஷ் வந்து பிஎஸ்ஐ. ஸோ அது பிஎஸ்ஐல சின்ன ஃபிஷ்ஷு, பெருசு நல்லா பெரிய சைஸ்க்கெல்லாம் இருக்கும். நான் அப்படியே காட்டுறேன், அடுத்தடுத்த ஃபிஷ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, ஓகே, இது விட்டுருங்க. இது வந்து பிஎஸ்ஐ மேல். இது ப்ரீடிங் மேல், ஃபீமேல் உள்ளதாக இருக்குங்க. மேல் சைஸ் நல்லா சூப்பர், ரொம்ப பெருசாக வரும். வீஜாஸ்லேயே இது மான்ஸ்டர் ஃபிஷ் வரும். ஆமாம் ப்ரோ, இதுக்கு வந்து ஹம்ப் வரும். இது இந்த சைஸ் ஆகணும். வீஜா பியோர், இது வந்து பியோர் மிலனோரஸ் லாகோபேட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ்கெல்லாம் வந்து மினிமம் ஒரு 10 inch மேலே வளர்ந்தால் தான் ஹம்பே வரும். இதுக்கு ஃபுல் மான்ஸ்டர் காக் வரும். ஏஜாக மான்ஸ்டர் காக் 8 years 9 years எல்லாம் தாண்ட போது ரொம்ப மான்ஸ்டர் காக் வரும். ஸோ நல்ல குவாலிட்டிக்கு மட்டும்தான் அந்த ஹம்ப் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் லாகோபேட்டன் வீஜா மிலனோரஸ்னு போட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 100 1 or 2 ஃபிஷ்க்கு மட்டும்தான் ஹம்ப் இருக்கும். ஸோ அதுதான் இது. ஆமாம் ப்ரோ, ஆரஞ்சு கலர் இருக்கும். அதான் அது மேலு. இது வந்து ஃபீமேல். ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது ஃபீமேல். மலேசியன் ரெட் மார்பிள் ஃபெனஸ்டேட்டஸ் சொன்னேன்லங்க, அதுல இது ஒரு ஃபீமேல். ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ஜாஸ்தி வரும். இது கொய் ஃபெனஸ்டேட்டஸ். உங்களுக்கு கொய் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். கொய் ஃபெனஸ்டேட்டஸ் வீஜா தான்.
அதில் வந்து ரெட் மார்பிள், அதில் வந்து கொய் ஃபெனஸ்டேட்டஸ், இதெல்லாம் வேறு வேறு டைப்புங்க. ஸோ பிளாக்கு, ஒயிட்டு, ரெட் எல்லா கலரும் வரும், ப்ரௌனும் வரும் சில ஃபிஷஸ்லலாம். இது வந்து கொய் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் வீஜா பிஹேவியர் அண்ட் எவ்ரி திங் அவுட்ருங்க. ஸோ ഫ്രണ്ട്സ് നമ്മളിപ്പോൾ ഒരുവിധം ഫിഷിനൊക്കെ നമ്മൾ ആ ടാങ്കിൽ നിന്ന് എടുത്തു. അപ്പോൾ വേജ ഫിഷ് ഫാമിൽ വന്ന് ഞാൻ ആ വലിയ ടാങ്കിൽ എടുത്ത ഒരു പുതിയൊരു അനുഭവം തന്നെയായി. അപ്പോൾ ഞാൻ വന്നപ്പോൾ ഈ ടാങ്കിലെ ഫിഷിൻ്റെ ടാങ്കിലുള്ള വെള്ളം നിറഞ്ഞത് ഇത്രയും വെള്ളം ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ എനിക്ക് അതിൽ ഇറങ്ങി നിന്നാൽ കോരിയാൽ കിട്ടില്ല. കാരണം വേജ ഫിഷ് എന്ന് പറഞ്ഞാൽ നല്ല ഫാസ്റ്റ് മൂവിങ് ആണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഉള്ള വെള്ളം പകുതി മുക്കാൽ ഭാഗം വെള്ളം ഒഴിവാക്കിയതിന് ശേഷം നമ്മൾ ഇതിലേക്ക് ഇറങ്ങി ആ ഫിഷിനെ എടുത്ത് കാണിച്ചത്. സാധാരണ വേജ ഫിഷ് ഫാം അങ്ങനെ പെട്ടെന്ന് കിട്ടില്ല. അപ്പോൾ അതിനായിട്ട് വലിയ നെറ്റൊക്കെ ഇവിടെ സജ്ജീകരിച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഒപ്പം സഹായിക്കാൻ ഈ ഏട്ടനും ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ നൈസ് എക്സ്പീരിയൻസ് തന്നെ ആയി. അപ്പോൾ ഓരോ ഫിഷ് നമ്മൾ അടുത്ത് നിന്ന് കാണുക പറഞ്ഞ ഒരു പ്രത്യേക അത്ഭുതം തന്നെയാണ് വേജ, പ്രത്യേകിച്ച് വേജ ഫിഷ് എന്ന് പറയുന്നത്. ഒരു അത്ഭുത ഫിഷാണ് ഈ ഫിഷ് എന്ന് പറയുന്നത്. അപ്പോൾ ഈ ഇവിടെ ഓരോ ടാങ്കിലും ഇവിടെ നമ്മൾ ശരിക്കും ഒരു നാച്ചുറൽ സെറ്റപ്പ് ആക്കിയിട്ടുണ്ട്. അവർക്കൊരു വൈൽഡ് സെറ്റപ്പ്, ഒരു ഒളിച്ച് നിൽക്കാനുള്ള സ്പേസും PVC പൈപ്പും കല്ലും കാര്യങ്ങളൊക്കെ ഇട്ടിട്ടാണ് ഈ ഒരു വലിയ വലിയ വേജ ഫിഷിനെ ഇതിലേക്ക് ഇറക്കി ബ്രീഡിങ് പർപ്പസിന് വേണ്ടിയിട്ട് ചെയ്തിട്ടുള്ളത്. അപ്പോൾ നമ്മൾ ഓരോന്ന് ഇപ്പോൾ എടുത്ത് കാണിച്ചു എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു എക്സ്പീരിയൻസ്. എനിക്ക് നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയി. ഇനി നമുക്ക് കുറച്ചുകൂടി വേറെ കാര്യങ്ങൾ നോക്കാം. ഓക്കെ, ഫിഷിനൊക്കെ എടുത്തു. ഭയങ്കര വെയിലാണ്, നമുക്ക് കയറാം. നമുക്ക് നടത്തു നോക്കാം. இது எந்த டேங்க்? இது வந்து கஸ்டமர் டேங்க் தாங்க. ஓ, நம்ம அங்க வந்து ஆமா ஆமா, இது லைக் கம்யூனிட்டி ஆமா, இது ஃபுல் எல்லா வெரைட்டிஸும் மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் அப்படி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிளந்தூர் பியூர் பிரீடும் இருக்கும், அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அது 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 இருக்கு. ஃபுல் ஒயிட் இருக்கு, மார்பிள், நார்மல் மார்பிள் இருக்கு, அப்புறம் ஜொனாட்டஸ், குட்லஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ இதுல. இது வந்து எல்லாமே பாண்டில் இருக்கிறது, நம்ம கிளாஸ் டேங்க்ல ஒன்று கூட பார்க்கல, எல்லாமே பாண்டில் இருந்தது தான். ஸோ அதில் வந்து இப்போ கிளாஸ் டேங்க்ல இவர் வச்சிருக்கு. இந்த ஃபிஷ் எல்லாம் தான் பாண்டில் இருக்கு. இது போக நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் இது வந்து சம் ஆஃப் விச் பார்க்குறோம் நம்ம. இப்போ எத்தனை வருஷங்களாச்சு நோ ப்ராப்ளம். அது ப்ராப்ளம் இல்லை. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதான் சாம்பிள் இப்படி தான் இருக்கணும் ஒரு டேங்க் செட்டப்னா. ஸோ இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பியூர் பிரீட்னா ஒரு 22 இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்கும். அந்த பேர்லியோ இருக்கு பாருங்க, உள்ளே போயிடுச்சுல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே வந்து ஒரு எவ்வளோ ஜென்ரேஷன்ன்றது F5 F6 அப்படி என்ன ஜென்ரேஷன் வருதோ அதை பொறுத்து லைஃப் ஸ்பேன் வரும். இதெல்லாம் பியூர் பிரீட். அது மிளந்தூரிஸ். நம்ம அந்த பாண்டில் பார்த்தோம் இல்லைங்க, ஹெட்டோட பிடிச்சி பார்த்தோம்ல, அதோட குட்டி தான். இல்லை ஜொனாட்டஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நம்ம பார்ப்போம். இதுதான் லைக் இப்படிதான் நிறைய பேர் டேங்க் செட்டப் இந்த மாதிரி பண்ணணும்னு கேட்பாங்க. ஆமா ஆமா, ரெஃபரன்ஸ்க்காக தான் இப்படிதான் இருக்கும். இது இப்படிதான் மெயினாக செட்டப் பண்ணுங்க. சிம்பிளா அந்த ஒரு ட்ரிஃப்ட் வுட், அப்புறம் முடிஞ்சா வந்து ராக்ஸ் வேணா ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். ஆமா ஆமா. ஸோ இதில் வந்து வீஜாஸ் எதுவும் இல்லை. பட் ஆக்சுவலாக சாரோட ஃபேன் நான் இந்த டேங்க் செட்டப்லலாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணுவோம் அப்படி. ஸோ இந்த ட்ரிஃப்ட் வுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கிற ட்ரிஃப்ட் வுட் தான். ஸோ அதெல்லாம் வச்சு ஆமாம் ஆமாம், மான்ஸ்டர் ஃபிஷ் அதெல்லாம். ஆமாம், ப்ரெடேட்டர் ஃபிஷ். இதில் வந்து நீங்கள் வீஜாஸும் விட்டுக்கலாம் கூட. ஸோ கொஞ்சம் சைஸ் பெரிய வீஜாஸ் எல்லாம் இது கூட விட்டுக்கலாம். ஈவன் இந்த ஃபிஷ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த அதுக்கு பேர் என்ன, க்ரீன் டெரர் தானே. ஸோ இந்த ஃபிஷ் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ இதுவுமே வந்து எகெயின் ஒரு எக்ஸாம்பிள் தான், டேங்க் செட்டப் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ மெயினாக டார்க் கலர் பேக் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வைக்கலான்னு. ஆக்சுவலாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் ஃபிஷ்ஷுக்கு. டார்க் கலர் தான் அதுக்கு காமான ஒரு இது கொடுக்கும், என்விரான்மெண்ட் கொடுக்கும். ஸோ டார்க் கலர் பேக்ரவுண்ட் ஆர் டார்க் கலர் ஸ்டோன்ஸ், இல்லை ப்ரௌன் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்க்கு. இருக்குல்ல, ஃபுல் எல்லா பக்கம் நைட்டு வியூ தான். லைட்டு பக்கத்துலேயே ஸ்விட்ச் வச்சுக்குவாரு, ஆன் பண்ணி விட்டா நைட்டு தூக்கம் வரலன்னா அதை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுவாரு. ஸோ இதுலேயே எல்லா விஜயாஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம், அது வந்து ப்ரீட் ஆயிருக்கு, அதனால கலர் வந்து அப்படி இருக்குங்க, உள்ளே ப்ரீட் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் அர்ஜென்டியா. இது ஒன்று கூட நம்ம கிளாஸ் டேங்க்ல பார்க்க முடியாது, எல்லா பாண்டில் இருக்கிற ஃபிஷ் தான் இதெல்லாம். ஸோ அது ரெட் ஸ்பாட்டட் குட்லேட்டஸ். அது இது வந்து அது வேற, அது வந்து விஜயா கிடையாது. இது வந்து ஒயிட் சில்வர் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அர்ஜென்டியா. அர்ஜென்டியால அந்த பிளாக் பெப்பர் டீடைல்ஸோட இருக்கும்.
அதான் இதெல்லாம் அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அப்புறம் நிறையா வரும் பெருசாக. இது ஃபேடர் நம்ம பார்த்தோம் இல்லைங்க அங்கே பானில், அதில் ஃபேடர். நம்ம இப்போ இதில் இருக்கிற ஃபிஷ் ஒன்று கூட கிளாஸ் டேங்கில் கிடையாது, எல்லாம் பானில் இருக்கிற ஃபிஷ் தான். அது ஒரு மாதிரி ஃப்ளேம் மாதிரி வரும் கலரு. அதை போக போக அப்படியே சாலிட் ஆரஞ்சாக கூட கன்வெர்ட் ஆகிடும் ஃபிஷ்ஷு. ஃபேடாக முக்கால்வாசி ஃபேட் ஆகிடுச்சு, ஒரு 80% ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி தான் இது 4 ஃபிஷ்ஷஸ் அது இருக்குங்க. ஆமாம், அதெல்லாம் 4 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அது போக ரெட் ஸ்பாட்டர் குட்லெட்டஸு, அப்புறம் அர்ஜென்டியா அதெல்லாம் இருக்குது. லாங்ஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோ. இதெல்லாம் இது ப்ரௌன் கலர். ஆமாம், ஒரு ப்ரௌன் கலர் ஸ்டோன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சொன்னாங்க. இதுதான் அந்த ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாயிண்ட் கூட அக்ரெஷன் இருக்காது, ரொம்ப காமாக அப்படியே கிரேஸ்ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு இருக்கும். எக்ஸப்ட் அந்த ஃபீமேல் ப்ரீட் ஆகிடுச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி அக்ரெஷன் வரும். மற்றபடி மற்ற எல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபில்டர் தான். ஃபில்டர் தான். ஆமாங்க, சம் ஃபில்டரு. ஸோ இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மீடியாஸ் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வாட்டர் நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இது ஸ்பாஞ்ச் போட்டு அது வழியாக ஃபில்டர் ஆகி வந்து இந்த மீடியாஸ்குள்ளெல்லாம் பூந்து வந்து அப்புறம் வாட்டர் கிளியரான வாட்டர் வந்து ஃபைனலாக இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஆமாம், ஸோ அதனால தான் இப்படி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் டேங்க்கு. அம்மோனியா ஸ்பைக் இதெல்லாம் பெருசாக வராது. ஸோ நம்மளுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபில்டர் சிஸ்டம்னா இதுதான். ஸோ ஆமாம் ப்ரோ, இது ஃப்ரான்டஸா. இது நான் பண்ணுறது கிடையாது, பட் ஸ்டில் இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது மெயின் வந்து இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே மெயினாக அந்த இது பார்க்கறதுக்கு தான், டேங்க் செட்டப்பில் இந்த மாதிரி. ஆமாம். அது வந்து சிமிலர் ஃபேமிலி டு ஃப்ரண்டஸான்னு நினைக்கிறேன் அந்த ஃபிஷ். எனக்கு ஃப்ரண்டஸை பற்றி ஐடியா இல்லை, பட் அது வந்து ஃப்ரண்டஸா கிடையாது, பட் சிமிலர் ஃபேமிலி. நல்லா ரிச்சாக இருக்கும் ஒரு பார்த்தா. யா ப்ரோ. ஆமாம், இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் மற்றவங்களுக்கெல்லாம். என்னென்ன பார்க்குறாங்கன்னா என்ன மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணலான்றது ரெஃபரன்ஸ் தான். இதெல்லாம் அகைன் வீஜா கம்யூனிட்டியோட இருக்கக்கூடிய இது கூட விட்டுக்கலாம். இதில் வந்து அரோனா சில்வர் டாலர்ஸ் 3 பேண்ட்னு நினைக்கிறேன், சில்வர் டாலர்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது கூட வீஜா விட்டாலும் அப்படியே மிக்ஸ் ஆகிக்கும், மிங்கிள் ஆகிக்கும். ஆமாம் ப்ரோ, ஆமாம். இதில் ஃபுல்லாக நம்ம வீஜாஸ் தான் இருக்குது, பிளாக் பெல்ட் இருக்குது ஃபுல்லாக. ஒன்லி பிளாக் பெல்ட்டுக்குன்னு செஞ்ச டேங்க் இது. அதெல்லாம் பயந்துட்டு இருக்கு ஃபுல்லாக ஹைடிங் ஸ்பேஸில் போட்டு. பட் டேங்க் செட்டப் பாருங்க, வித்து ஆக்சுவலி நல்லாவே வித்து இருக்கும் அந்த டேங்க்கு. மெயினாக வீஜாக்கு இதுக்கெல்லாம் வித்து இருந்தால் தான் டேங்க். எல்லாரும் வந்து லென்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பட் வித்து வந்து எவ்வளோக்கெவ்வளோ லென்த்தோ அதுக்கு ஈக்குவலாக வித்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி வச்சா நல்லா சூப்பராக இருக்கும் ஃபிஷ் மட்டும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். இதாக வருது பாருங்க, ஃபுட்டு போட்டதுனால அந்த வருது. ஸோ அதில் பின்னாடி ஃபுல்லாக இருக்குது, ஒரு 8 பிளாக் பெல்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில். ഫ്രണ്ട്സ്, നമ്മൾ വീഡിയോ അവസാനിപ്പിക്കുകയാണ്. അപ്പോൾ വേൾഡിലെ നമ്പർ 1 ആ ഒരു വേജ ഫിഷ് ഫാമാണ് ഇപ്പോൾ നമ്മൾ സന്ദർശിച്ചത്. സെക്കൻഡ് പാർട്ട് അവസാനിപ്പിക്കുകയാണ്. അപ്പോൾ ഇവിടെയുള്ള വേജ നിങ്ങൾ കണ്ടില്ല, അതൊക്കെ ഇവിടുന്ന് കൊറിയറും കാര്യങ്ങളൊക്കെ അവൈലബിൾ ആണ്. അതിൻ്റെ നമ്പർ ഞാൻ ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിൽ കൊടുക്കാം. അപ്പോൾ നമ്മൾ ഇന്നത്തെ വീഡിയോ അവസാനിപ്പിക്കുകയാണ്. എല്ലാവർക്കും ഇന്നത്തെ വീഡിയോ ഇഷ്ടപ്പെടുന്നു. എല്ലാവർക്കും ബൈ.